தனி பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருப்பெருஞ்சோதி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சென்ற வாரம் தொடர்ச்சியா தொடர்ச்சி சொல்லுங்கய்யா. சென்ற வாரம் நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துருந்தோம். இந்த திருமணம் பற்றி திருமணம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். திருமணத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக இந்த 3 முடிச்சை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 3 முடிச்சு புரிஞ்சுதா? அதான் நீங்கள் சொன்னீங்க, ஆன்மா, சிவம், சிவம், காற்று, காற்று, உயிர் சக்தி. இது மூணையும் கட்டணும். மூணையும் கட்டணும். நம்ம எதை கட்டிருக்கோம் இது வரைக்கும்? ஒன்னே எது கட்டிருக்குமா? 1 கட்டியிருக்கேன். ஆனால் அடையாளத்தை நீக்கிட்டாங்க. அதான் பெரும் கொடுமை. ஏன்னா அந்த அடையாளம் இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். பூணூல் அது அந்த தாலிக்கு இதுதான் அடையாளம். பூணூல் தொடர்ந்து போடலாம், போடணும். கல்யாணத்துக்கு போடுவாங்க. அதை சில பேருக்கு தான் இப்படின்ட்டு அதை பிரித்து சில பேர் போடக்கூடாதுன்ட்டு இல்லை, போடுறாங்க. எல்லாரும் போடுறாங்களே. எல்லாமே போடணும். அதான் முறை. ஏன்னா அப்போ எனக்கே ஒரு நாள் புரியும். தாலி கம்பல்சரி கட்டுறாங்களா இல்லையா? ஏன் தாலி கட்டுறோம் தெரியாது. தாலி கட்டணுங்கிறதுக்காக கட்டுறாங்க. சம்பிரதாயம் அதான் ஐயா. திருன்னு புரியுது. அந்த மனம் கட்டணும். திருமணம் மனத்தை எப்படி இப்போ ஏன் அது அப்படின்னா அவனுக்கு அந்த ஆணுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும். அந்த உயிர் சக்தி தூங்கிட்டு தான் இருக்கும். விழிப்பு நிலைக்கு வரும்போது தான் அவனுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றும். அப்போ குரல் வளம் மாறும், எல்லாம் மாறும். அந்த தோன்றும் போது என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இது எண்ணம் மாறி போகுது. எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க மாட்டேது. எல்லாம் அந்த பிள்ளையாமவே இருக்கான். என்ன புரியுதா? புரியல சார். இப்போ அம்மா ஏதோ கூப்பிட்டே இருப்பாங்க. டேமா இவன் எங்கேயோ இருப்பான். எங்கே எப்போ கூப்பிட்டீங்க தெரிலம்மா. சிந்தனை வேற. இப்போ மனம் எங்கே நிற்க மாட்டேது, போக மாட்டேது இல்லையா? இப்போ இந்த இவனுக்கு என்ன தேவை? அந்த புள்ள ஏமா இருக்கான் இல்லையா? அந்த புள்ளையே கூட்டியாந்து வச்சுட்டா அவனை இப்போ இவங்க இவன் அந்த சிந்தனையில் போக மாட்டான். மனம் எங்கே ஆகுது? கிடைச்சிடுச்சு. கிடைக்காத வரையும் வெளியே போகுது. கிடைச்ச உடனே உள்ளே வந்துடுது. இப்போ கிடைச்சதை கட்டணும். இப்போ அப்போ தான் அந்த வார்த்தைகளை கொடுப்பாங்க. பார்த்தியா? கல்யாணம் என்ன சொல்லுவாங்க? சாந்தி முகூர்த்தம். இப்போ சாந்தி என்னன்னு தெரில, முகூர்த்தம் என்னன்னு தெரில. பிரம்ம முகூர்த்தம். இன்னொன்று சொல்லுவாங்க சுப முகூர்த்தம். ஏன் அதை 3ஆ பிரித்தாங்க? ஏன் இது கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம்னாங்க? கல்யாணம் பண்ணிட்டே சாமி, எதுக்கு சொன்னாங்க சாந்தி முகூர்த்தம்? சாந்தமாக இருக்கிறதுக்கு. இந்த முகூர்த்தம்னா என்ன? முகூர்த்தம் நல்ல நாள். மற்ற நாள்லாம் கெட்ட நாளா? முகூர்த்தம் அன்றைக்கி ரொம்ப நல்ல நாள்னு சொல்லுவாங்க. மற்ற நாள் பசிக்கலாம் பசிக்காதா? மற்ற நாள் நம்ம எல்லா நாளும் நடைமுறைக்கு, அதாவது புதிய காரியங்கள் புதுசாக செய்கிறப்பெல்லாம் முகூர்த்த நாள் பார்த்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. ஏன்? நீங்கள் இப்போ முகூர்த்தம்னு சொல்லிட்டா இல்லையா? அப்போ நல்ல நாள் இருக்குல்ல, அப்புறம் சுப முகூர்த்தம் இல்லை, சாந்தி முகூர்த்தம் ஏன் வைக்கிறாங்க? சுப முகூர்த்தம் ஏன் பிரம்ம முகூர்த்தம் ஏன்? அந்த டைமிங் இப்போ காலைல 4 to 6ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். சுப முகூர்த்தம்னா அந்த நல்ல நேரத்தில் உள்ள அந்த டைமிங் இருக்குல்ல. நல்ல காலைல 11லேருந்து 9லேருந்து 10:30 அதுமாரி ஒரு டைமிங் இருக்குல்ல, அது சுப முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம்னா நைட்டு ஒரு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இருக்குது. இப்போ நைட்டு வந்தது. ஏன்னா இது அது முடிகிறது டைம். அந்த இரவு டைம் முடியுது இல்லை, ஒரு நாளையோட டைம் முடியுது. அதனால அது நட சாந்தி அரைச்சிடுறாங்கன்னு கோயிலில் சொல்கிறாங்களே. நல்ல நாளுங்கிறது காலை தானே சொல்கிறீங்க. பிரம்ம முகூர்த்தம் காலை தான். இவனும் காலையில் வைக்க வேண்டியதானே?
அது பழக்கம் இல்லைல்ல. சொல்லுங்க சாமி. தெரியல, தெரிஞ்சுக்கிறேன். ஐயா தெளிவாக இருக்காரு. சுபமுகூர்த்தம் 4 நாள் சொல்கிறாங்க இல்லையா, பிரம்மமுகூர்த்தம் அங்கே தெரிஞ்ச மாதிரி நம்ம வாதாடக்கூடாதுண்ணா. வாதரக்கூடாது. அப்போ சாந்தி முகூர்த்தத்தை ஏன் அவன் நைட்டில் வச்சான்? தெரியலையே. அவன் நல்ல நாள்னா அவன் காலையில் வச்சுருக்கணும். பதில் இல்லை. அந்த முகூர்த்தத்தை பிரிங்க. சாந்தினா அமைதியா? அது இல்லை சாமி. முகூர்த்தத்தை பிரிக்கணும். முகூர்த்த வார்த்தைகளை பிரிங்க, பிரித்து எழுதுங்கள். புரியல? அதிக வேகம் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க? அதிவேகம். அதி ப்ளஸ் வேகம் வருது. அதி ப்ளஸ் வேகம், அதிவேகம். இப்போ முகூர்த்தத்தை பிரிங்க. 3 ப்ளஸ் அர்த்தம். முகூர்த்தம் இங்கே வச்சிருக்கான். இதெல்லாம் புரியல, இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா யார் சொல்கிறா? யாராவது சொல்லிட்டு கேட்டுக்கலாம். முக்கு ப்ளஸ் அர்த்தமா? 3 வார்த்தையில் அடக்கும். முக்கு, ஊரு, அம். முகூர்த்தம் அதுதான். முக்கு, ஊரு, அம். இப்போ அப்படியே வாங்க. முக்கு எங்கே இருக்கு? ஊர் எங்கே இருக்கு? அம்பலம் எங்கே இருக்கு? முக்குனா முக்கிட்ட திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம் இல்லையா? திருச்சிற்றம்பலம் எங்கே இருக்கு? திருச்சிற்றம்பலம், சிற்றம்பலம் நம்ம இதில் இருக்குது. நடுநாசி உள்ளார மேலே, மூக்குக்கு முனி மேலே. இப்போ வருதா? அது மூக்கு இல்லை, முக்கு. முக்கு 3 இடம் சேர்றது. 2 காது துவாரத்துக்கு நேராகவும். அதெல்லாம் வேணாம் சாமி. வேணாமா? முக்கு. ஊரு. ஊர்ல நம்ம எது சொல்கிறோம்? இப்போ உங்கள் ஊர் தஞ்சாவூர், கும்பகோணம் ஊர் அது இல்லை. நீர் ஊறுறது. ஊருனாவே சிற்றம்பலம். புரியுதா புரியலையா? புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. சிதம்பரம் தான் தெரியும் எனக்கு, சிற்றம்பலம் தெரியும். சிதம்பரம் ஊர் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி சிதம்பரம் உனக்கு புறத்தில் கொடுக்குறாங்க. திருச்சிற்றம்பலம் ஊர் பக்கத்தில் இருக்கானா? இப்போ இது நேட்டிவ் ஞானசபை புறத்தில் கொடுக்குறாங்களே, வடலூர் புறத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் வடலூர் உடலூர் உள்ளே இருக்குது. அந்த ஊர் எப்போ எங்கே நம்ம போகிறோம்? இப்போ நம்ம சிதம்பரம் பஸ் ஏறி போகிறதில்ல, சிற்றம்பலம் தான் அந்த ஊருக்கு போகணும். அதுக்கு எந்த ஊர் பஸ் பிடிக்கணும்? அப்போ வாசி ஏறி போகணும். வாசி அந்த என்ன பஸ்ஸு? வாசி பஸ். வாசிங்கிற பஸ்ஸில் ஏறி அந்த முக்கூரில் இறங்கி அந்த ஊருக்கு போய் அப்போ திருச்சி சிதம்பரத்தில் இறங்கணும். திருச்சி போய் சிதம்பரத்தில் இறங்கணும். திருச்சி அங்கே தான் இருக்குது. தஞ்சை அடையணும், தஞ்சாவூர் அங்கே தான் இருக்குது. எங்கே போய் தஞ்சை அடையணும்? எங்கே போய் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும்? எங்கே போய் நம்ம பதுங்கிக்கணும்? தஞ்சாவூரில் போய் வாங்கி பதுங்கிக்கணும். தஞ்சை அடையணும். ஊரு அப்படிங்கிற வார்த்தை எடுத்தாவே திருச்சிற்றம்பலம் தான். சிற்றம்பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ முக்கு எங்கே இருக்குது? முக்கில் இருக்குது. முக்கில் தான் இருக்குது. 3 இலகலை பெண்களை நடுநாள் இது 3 ஒரு இடத்துல சேரும். அதான் முக்கு தான் மருவி மூக்கா மாறிச்சு. திருவிடம் மருவி தான் திராவிடமாக மாறி போயிடுச்சு. அது போனால் வம்பா போயிடும். என்ன திரு இடம் திராவிடமாக மருவி போன மாதிரி முக்குங்கிற வார்த்தை மூக்கா மருவி போச்சு. முக்கு இலகலை பெண்களை நடுநாடி 3 ஒன்றா சேரும். முக்கு, ஊரு, தம், முகூர்த்தம். தம்னா ஹம். அம்னா அம்பலம். திருச்சிற்றம்பலம். அம் தம்மு. அது தானும் சொன்னாவே அது அம்தான். தாள் இருக்கு இல்லையா? தாள் தானும் போட்டு படிச்சா கூட அது அம்பலம் தான். அது ஆணும் படிக்கும், தானும் படிக்கும். அம்சாரி அது அது வேணாம். அம்பலம் இதை தான் எடுத்துக்கணும். அப்போ எங்கே போகணும்? இப்போ இந்த
இந்த திருமணம் கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த திருமணம் கட்டிக்கிட்டு அந்த முக்கூருக்கு போகணும். போகிறீங்களா? எங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகிறீங்களா? வெளியூருக்கு தான் போகிறோம். ஐயா டெராடூன் போகிறாரு, குழு மணாலி டெராடூன் போகிறாரு கிளைமேட். என்ன பிரம்ம முகூர்த்தம், சுப முகூர்த்தம், இது அந்த சுப முகூர்த்தம் வேற ஆளுக்கு எடுத்துட்டாங்க, சாந்தி முகூர்த்தம் ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. எதுக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சான்னு தெரியாது. அப்புறம் அது வேணாம், அது தெரியாமல் இவன் பண்ணிட்டு போய் வேணா போய்ட்றான். ஆனால் அது கல்யாணம் பண்ணும்போது அவன் சொல்லியிருக்கணும். அது வெளிப்படையாக யாரும் வெளிப்படுத்துறதில்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரிஞ்சிக்கிற விஷயத்த தெரியாமல் விட்டுறாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமல் விட்டுறாங்க. எது எது சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லிவிடுறாங்க. எது எது சொல்லணுமோ அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. புரியுதா? மணி என்ன சாமி? 1000 காலத்து பயிருன்னு திருமணம் சொல்கிறாங்க. ஆனால் 1000 காலம் வாழுதா? 1 மாதம் 2 மாதத்துலேயே பிச்சுக்கிட்டு போகுது. இந்த பயிர் ஐயா சொன்ன வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் இந்த பயிர் என்ன விளக்கம்? இந்த திருமணம் இந்த 1000 காலத்து பயிராக மாற்றணும். இப்போ அழிஞ்சு போகிற பயிரை அரியா பயிராக மாற்றணும். அதுக்கு தான் இந்த பாதை, ஐயா பாதை, வடலூர் என்ன சத்தியஞான சபை, ஐயா தோன்றி ஒவ்வொரு ஜீவனும் கடையேறணும் அப்படிங்க நிறைய போராட்டார். நிறைய அவமானப்பட்டார், துக்கப்பட்டார், துயரப்பட்டு போங்கடான்னு விட்டு கடைசி போயிட்டார். எல்லாமே சொல்ல வர நேரத்தில் சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் மக்கள் அந்த மனநிலை இல்லை. அருப்பெரும் ஜோதி. இன்னொரு அடுத்த வாரம் தொடர்ச்சி பேசுவோம். நன்றி, வணக்கம்.